சங்கையான முஹர்ரம் மாதத்தின் ஆஷுரா நோன்பை மாதவிடாய் காரணமாக வைக்க முடியவில்லை என்று கவலை கொள்கின்றீர்களா? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இதுபோன்ற சூழ்நிலையால் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவே நமது சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு, அதுவே இன்ஸ்டாகிராமில் இருந்தால் ஃபாலோ செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, மாதவிடா என்பது உங்களுடைய இயலாமையோ குறையோ அல்ல, மாறாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்திய நிலை. எனவே இதன் காரணமாக சிறப்பான நோன்புகளை வைக்க முடியவில்லையே என்கின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். அல்லாஹுடைய நெருக்கத்தையும் இதுபோன்ற சங்கையான மாதங்களினுடைய பரக்கத்தையும் பெறுவதற்கு பல்வேறு அமல்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதில் நான் உங்களுக்கு இன்றைக்கு 5 விஷயங்களை சொல்ல போகின்றேன். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் விஷயம், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளொன்றுக்கு 70 முதல் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம்? ஆக அன்பான சகோதரிகளே, அதிகமாக இன்றைய நாளில், இந்த நோன்புடைய நாளில் நோன்பு வைக்காத நிலையில் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். என்ன இஸ்திக்ஃபார் செய்வது என்றால், மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்திக்ஃபார். அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறுக்கு மீன் வயிற்றில் அல்லாஹ் அவர்களை வைத்து படிப்பினை ஏற்படுத்துவதற்காக மீன் வயிற்றில் வைத்திருந்த பொழுது அவர்கள் செய்த திக்ரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். என்ன பொருள் இதற்கு? வணங்குவதற்கு தகுதியானவன் ரப்பே நீதான், நான் எனக்கு அநீதம் செய்து கொண்டேன், நீ பரிசுத்தமானவன், எனவே என்னை மன்னித்து விடு, நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்திக்ஃபாரை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வே தொடர்ந்து ஆயத்தில் சொல்கின்றான், ஒருவேளை இந்த இஸ்திக்ஃபாரை நியமமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யவில்லை என்றால் கியாமத்து நாள் வரை மீன் வயிற்றில் அவர் இருந்திருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அத்தகைய சிறப்புமிகு இஸ்திக்ஃபாரை நாம் இந்த நேரத்தில் அதிகப்படுத்த வேண்டும். அன்பான சகோதரிகளே, இரண்டாவதாக அதிகமாக ஜிக்ர்களில் ஈடுபட வேண்டும். என்ன ஜிக்ர் செய்யலாம் என்று கேட்டால், முதன்மையான ஜிக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். இந்த ஜிக்ருக்கு அவ்வளவு சிறப்பு. புகாரி ஷரீஃபினுடைய கடைசி ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், 2 வார்த்தைகள் மிகவும் லேசானது சொல்றதுக்கு, அதே சமயம் அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்து, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. அதே மாதிரி மறுமை நாளில் நமது அமல்கள் எடை போடப்படக்கூடிய மீசானிலே மிகவும் கனமானது என்று கூறினார்கள். அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். அப்போ இத்தகைய சிறப்புமிக்க திக்ரை என்று நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக சிறந்த திக்ர், நாம் அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இந்த கலிமாவுக்கு மிக மிக சிறப்பு. கன்சுல் அருஷ், அல்லாஹ்வுடைய அருஷின் பொக்கிஷம் என்று சொல்லும் அளவிற்கு மிக மிக உயர்ந்த கலிமா. ஆக இந்த கலிமாவை, இந்த திக்ரை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல் வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்கின்ற இந்த திக்ர். அடுத்து மூன்றாவது அமல் என்னவென்று சொன்னால், நாம் அதிகமாக நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை மொழிய வேண்டும். அன்பான சகோதரிகளே, ஸலவாத்துக்கு எவ்வளவு சிறப்பு, ஸலவாத்துக்கு எவ்வளவு சிறப்பு. எந்த ஒரு அமலும் இப்படி செய்ய வேண்டும் என்று அதற்கு ஒரு முறை இருக்குது. ஆனால் ஸலவாத்துக்கு அப்படி கிடையாது. தொழுகை மாதிரியோ ஜகாத் மாதிரியோ ஹஜ் மாதிரியோ கிடையாது. எந்த நிலையிலும் நாம் ஸலவாத்தை ஓதலாம். எந்த நிலையிலும் நாம் ஸலவாத்தை ஓதலாம். ஸலவாத்தின் பயன் என்ன? ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹுடைய 10 ஸலவாத் என்றால் அல்லாஹுடைய ரஹமத், மலக்குமார்களுடைய துவா இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். இது போன்ற பல்வேறு சிறப்புகள் ஸலவாத்துக்கு இருக்கின்றது. ஆகையால் அதிகமாக ஸலவாத்தை ஓத வேண்டும். நான்காவதாக அதிகமாக துவா செய்ய வேண்டும். அன்பான தாய்மார்களே, நாம்
ஏராளமான ஜிக்ருகளை அமல்களை செய்வோம், ஆனால் துவா செய்ய மறந்து விடுவோம். ஆனால் இன்றைய நாளில் துவா செய்ய நாம் மறந்துவிடக்கூடாது. அதிகமாக தங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தினருக்காக, பிள்ளைகளுக்காக, உங்கள் பெற்றோர்களுக்காக தொடர்ந்து இந்த நாளில் அதிகமாக துவாக்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைத்து துவாக்களையும் கபூல் செய்வானாக. நிறைவாக 5வது, இந்த அமல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிகளும் வீட்டிலே ஒவ்வொரு நோன்பின் பொழுதும் செய்யக்கூடிய அமல் என்னவென்று சொன்னால் இஃப்தாருடைய ஏற்பாடு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு மூமின் மற்ற மூமினுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடை செய்கின்றாரோ அவருக்கு நோன்பின் வைத்த கூலி கிடைக்கும். சுபஹானல்லாஹ். ஆக இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் தாங்கள் நோன்பு வைக்க முடியவில்லை என்றாலும் உங்களுடைய குடும்பத்திற்காக முஹப்பத்தோடு நீங்கள் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்கின்றீர்களே, அது போதும். அல்லாஹு தாலா நோன்பு வைத்த கூலியை உங்களுக்கு நசீபாக்கி விடுவான். வல்ல ரஹ்மான் நாம் செய்யக்கூடிய எல்லா நல் அமல்களையும் கபூல் செய்து இந்த இம்மை மறுமையிலும் வெற்றியை தருவானாக. தாய் குலங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய சிரமங்களுக்கு ஏற்ற நற்கூலிகளையும் அவர்கள் நினைக்கின்ற எல்லா நல்ல தேவைகளையும் நாட்டங்களையும் கபூல் செய்து இம்மை மறுமை இரண்டிலும் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நசீபாக்குவானாக என்று துவா செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரிகளே, இந்த வீடியோ, இந்த பயான் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அதே சமயம் யாருக்கு பயன்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ உங்கள் குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் அதை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். காரணம், நீங்கள் ஷேர் செய்வதன் மூலமாகவும் அவர்கள் செய்யக்கூடிய அமலில் இருந்து உங்களுக்கும் அல்லாஹ் நற்கூலிகை தருவான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே இன்ஷா அல்லாஹ் வேறொரு நல்ல ஒரு பயானிலே உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.